ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஹரி ஆர்ட்ஸ். நான் உங்கள் ஹரி பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி தமிழில் பார்த்து தெரிஞ்சுருப்பீங்க என்ன வரைய போகிறோம். இன்றைக்கி நம்ம ஃப்ளெக்ஸு தான் வரைய போகிறோம், ஸ்பெக்ஸ் தான் வரைய போகிறோம். இந்த ஃப்ளெக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3D மாடலாக வரைய போகிறோம். கண்ணாடி, அதாவது ஒரு பேப்பர் மேலே 3D கண்ணாடி, அதாவது வெறும் கண்ணாடியை கழட்டி வச்சா எப்படி இருக்கும், அதை 3D மாடலாக நம்ம வரைய போகிறோம். ஓகே, இதுக்கு தேவையான பொருளை நம்ம இப்போ பார்த்துருவோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா A4 சைஸ் பேப்பர், HP பென்சில், 3P பென்சில், 6P பென்சில், 8P பென்சில், பேப்பர் ஸ்டாண்ட், எரேசர், அப்புறம் பென்சில் ஷார்ப் பண்ணுறதுக்கு பென்சில் ஷார்ப்னருங்க. இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வருங்க. ஓகே, இந்த கண்ணாடியை அதாவது ஸ்பெக்ஸை எப்படி வரையுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா HP பென்சிலை வச்சு அவுட்லைன் போடுறோங்க. ஃபஸ்ட்டு 2 பக்கம் 2 கண்ணாடிக்கு என்ன வேணும், ஓவலாக ஒரு ரவுண்டு வேணும், 2 ஓவல் ரவுண்டு. அதுவும் கரெக்டாக ஒரு ஓவல் ரவுண்டை விட இன்னொரு ஓவல் ரவுண்டு கொஞ்சம் பெருசாக இருக்கணும். ஏன்னா நம்ம 3Dயாக வரைய போகிறோம் பார்த்தீங்களா, அதனால் நம்ம கைக்கு பக்கத்தில், அதாவது நம்ம பண்ணுற, அதாவது நம்ம ரைட் சைடில் இப்போ இருக்குது பார்த்திங்களா, அது கொஞ்சம் பெருசாகவும் லெஃப்ட் சைடில் கொஞ்சம் சின்னதாகவும் 2 ஓவல் ரவுண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஹேண்டில் பார்த்திங்கன்னா ஒரு பெண்ட் கொடுத்து ஹேண்டில் பண்ணுறோம் பாருங்கள். இதே மாதிரி பெண்ட் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. ஓகே, இதே மாதிரி அடுத்த சைடு, அந்த சைடு இதே மாதிரி வரைஞ்சிக்கணுங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம 2 சைடும் நம்ம முகத்தில் பிடிக்கிற அந்த பிளாஸ்டிக் அதையும் வரைஞ்சிக்கணுங்க. ஓகே, இப்போ அந்த சைடுக்குள்ளே தான் பண்ணுறோம், அந்த சைடுக்குள்ளே கைப்பிடியை பண்ணுறோம், அதாவது கண்ணாடிக்குள்ளே அந்த ஹேண்டிலை பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போது அதை வரைஞ்சாச்சு. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், எந்த மாதிரி ட்ராயிங் வேணுன்ட்டு. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வரைஞ்சி உங்களுக்கு இதை அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதோட நிழல் கீழே தெரியும் பார்த்திங்கன்னா, அந்த நிழலுக்கும் லைட்டாக லைன் வரைஞ்சிக்கிடுதோம். ஓகே, நிழலை பாருங்கள், நிழல் அதுக்கு நேராக லைனுக்கு ஒரு இடத்துல டச் ஆகும். அதாவது கண்ணாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் இருக்குன்னா ஹேண்டிலில் ஒரு பக்கம் மட்டும்தான் கீழே படும், அந்த படுற இடத்துல மட்டும்தான் நிழல் ஒட்டும், மற்ற இடத்துல நிழல் ஒட்டாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6P பென்சிலை வச்சு இந்த அவுட்டர் லைன், அதாவது கண்ணாடியோட அவுட்டர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ரேமை நல்லா டார்க் பண்ணிக்கிடுதோம். பாருங்கள், இந்த வீடியோ வந்து நான் ஒரு 1.5 hours வரைஞ்சிருக்கிறேன். உங்களுக்கு டைம்-லாப்ஸில் வச்சு போடுறதுனால உங்களுக்கு வெறும் 7 நிமிஷத்தில் இந்த வீடியோவை முடித்து காமிச்சிருக்கிறேன். ஓகே, இப்போ 6P பென்சிலை வச்சு அந்த ரவுண்ட் போடுறோம் பாருங்க, ஓவலாக இருக்கிற ரவுண்டை. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஹேண்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கார்னரில் கொஞ்சம் மெல்லிஸாகவும், அப்புறம் மிடில் கொஞ்சம் தடிமனாகவும், ஸ்டைலாக அதாவது தடிமனாகவும், அப்புறம் எண்டில் காதில் பிடிக்கிற இடம் கொஞ்சம் தடிமனாகவும் வரைஞ்சிக்கிடுதோம். அந்த எண்டு பார்த்திங்கன்னா நல்ல ரேடியஸாக இருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 2 கண்ணாடி 2 இதையும் ஜாயின் பண்ணுற மிடில் உள்ள பேசியும் நல்லா டார்க் பண்ணி வரைஞ்சிக்கிடுதோம். அப்புறம் அந்த சைடில் உள்ள கண்ணாடி ஓவலாக போட்டுக்கிடுதோம், அதையும் நல்லா டார்க் 6P பென்சிலை வச்சு நல்லா டார்க் பண்ணி வரைஞ்சிக்கிடுதுங்க. வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும், கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். எப்படி இருக்குது, குவாலிட்டி பத்துதா, குவாலிட்டி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணுமா, குவாலிட்டி இது போதுமா, அதை பற்றிலாம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அந்த சைடு உள்ள ஹேண்டில் பார்த்திங்கன்னா வரையிடும், அதையும் நல்லா 6P பென்சிலை வச்சு டார்க் பண்ணிக்கிடுதோம். மிடில் கொஞ்சம் தடிமனாக இருக்குது, அப்புறம் கொஞ்சம் மெல்லிஸாக போட்டு லாஸ்ட்டு கார்னரில் உள்ள ஹேண்டிலை கொஞ்சம் நல்லா டார்க் பண்ணி ரேடியஸ் பண்ணி வரைஞ்சிக்கிடுதோம். ஓகே, கண்ணாடி பார்த்திங்கன்னா வரைஞ்சாச்சு. இப்போ இதுக்கு அந்த கண் பக்கத்தில் உள்ள அந்த மூக்கு பக்கத்தில் உள்ள அந்த ஹேண்டிலை கொஞ்சம் டார்க் பண்ணி வரைஞ்சிக்கிட்டோம். இப்போ கண்ணாடியில் பார்த்திங்கன்னா லைட்டாக ஷேடிங் தெரியும், ஸோ அதை 3P பென்சிலை வச்சு ஷேட் பண்ணிக்கிடுதோம். அப்புறம் அந்த நிழல் இருக்குது பார்த்திங்களா, கீழே உள்ள நிழல், அதையும் ஷேட் பண்ணிக்கிடுதோம். இப்போ இப்படி இந்த ஷேடிங் பண்ண என்னாகும், ஒரு 3D லுக்கு நம்மளுக்கு கொடுக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடியில் உள்ள கீழே உள்ள நிழல், அதையும் நம்ம ஷேடிங் பண்ணிக்கிடுதோம். இப்போ இந்த சைடில் உள்ள ஹேண்டில், அதாவது இந்த சைடில் உள்ள ஹேண்டில், ரைட் சைடில் உள்ள ஹேண்டிலை ஷேடிங் பண்ணுறோம்.
அதையும் பார்த்திங்கன்னா அந்த 3B பென்சிலை வச்சு லைட்டாக வரைஞ்சிக்கிடுதோம். எல்லா பக்கமும் அதாவது எங்கெங்கே நிழல் தெரியுமோ அந்த நிழல்லாம் கொஞ்சம் 3B பென்சிலை வச்சு ஷேடிங் பண்ணிக்கிடுதோம். பாருங்கள், ரவுண்டு அந்த ஓவல் சைஸில் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் ஷேடிங் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அல்டிமேட்டாக ஒரிஜினல் லுக் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேப்பர் ஸ்டம்பை வச்சு நம்ம அந்த ஷேடிங் பண்ண அந்த கீழே உள்ள நிழலை ஷேடிங்கை இன்னும் பிளெண்ட் பண்ணி விடுதோம். பேப்பர் ஸ்டம்பை வச்சு நீங்கள் பேப்பர் ஸ்டம்ப் இல்லட்டா பேப்பரை வச்சு இதேமாதிரி ரவுண்டாக சுருட்டிட்டு கூட பண்ணலாம். அப்போ கூட உங்களுக்கு இந்த ஃபினிஷ் கிடைக்கும். என்கிட்ட பேப்பர் ஸ்டம்ப் இருக்கிறதுனால நான் அதை யூஸ் பண்ணிக்கிடுதேன். ஓகே, ஆரம்ப காலத்தில் நான் வெறும் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணேன். ப்ரஷ்ஷை விட இது கொஞ்சம் பெட்டராக தெரியுது. ஸோ அதனால் இதை யூஸ் பண்ண பழகிட்டேன். 2 சைடு கிளாஸுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பிளெண்ட் பண்ணி விடணும். பிளெண்ட் பண்ணி விடையில் நேச்சுரலாக தெரியும். ஓகே, ஃப்ளெக்ஸ் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8B பென்சிலை வச்சு இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணுறோம் சில இடங்களில். ஏன்னா இது கண்ணாடி பார்த்திங்களா, சில இடங்களில் ரொம்ப டார்க்காக தெரியும். ஸோ அதனால் அந்த இடத்தெல்லாம் நல்லா டார்க் பண்ணிக்கிடுதோம். ஓகேங்க, டார்க் பண்ணி முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளெக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஒரு பேப்பர் மேலே ஃப்ளெக்ஸ் வச்ச மாதிரி அப்படியே 3D நேச்சுரலாக தெரியுதுங்களா? ஓகே, இந்த கண்ணாடி படத்தை எப்படி வரையணும்னு ஃப்ளெக்ஸ் படத்தை எப்படி வரையணும்னு கற்றுக்கிட்டீங்க. ஓகே, இதே போல் வேறு என்ன மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.